என்னாச்சு ஷர்லின் உனக்கு? நீ எதுக்காக இவ்ளோ பயந்து போயிருக்கிற? யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தியே, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கியா? ஆமா ஆண்டி. நான் நினைச்ச ஷர்லின், குழந்தைங்க டென்ஷனா இருக்கும்போது முதல்ல அம்மா கிட்ட தானே பேச நினைப்பாங்க. உன் அம்மா கிட்ட சொல்லு எதுக்கும் டென்ஷனே ஆக வேண்டான்னு. கண்டிப்பா நெக்லஸ் கிடைச்சிரும். இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நீ போனை கொடு, நானே உங்க அம்மா கிட்ட பேசுறேன். அவங்க கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் அவங்க கிட்ட பேசவே இல்ல. ஹலோ சஞ்சனா, நாரா. போன் கட் ஆயிடுச்சு. நீ மறுபடியும் ட்ரை பண்ண, நான் அவங்க கிட்ட பேசுறேன். இல்ல ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அது வந்து அம்மா ஒரு நாள் ட்ரிப்புக்காக போயிருக்காங்க, ஹில் ஸ்டேஷன். அண்ட் உங்களுக்கே தெரியும்ல, அங்க நெட்வொர்க் கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்ப ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நெட்வொர்க் கனெக்ட் ஆச்சு. நான் அம்மா கிட்ட ஒரு தடவை கேட்கலன்னு நினைச்சேன். அது தெரியாம அவங்க பேக்ல மிஸ் ஆகி போயிருக்கலாம்ல. சரிம்மா, நீ எதுக்கும் பயப்படாத. நெக்லஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். ம், சரி ஆண்டி. காட், இன்னும் எவ்வளவுதான் போய் சொல்ல வேண்டியிருக்கும்னு தெரியல. அதுவும் இந்த நெக்லஸ் ஆல. ஆனா ஒருவேளை நெக்லஸ் பிருத்வியோட வண்டியில இல்லைன்னா வேற எங்க போயிருக்கோம்? இதை யோசிச்சு யோசிச்சு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஆனா ஷர்லினோட நெக்லஸ் பிருத்வியோட வண்டியில எப்படி? இது எப்படி வந்திருக்கும்? இவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன்? ஒருவேளை இந்த நெக்லஸ் ஷர்லினோட தான் இல்லாம இருக்கலாம்ல. என்ன கிருத்திகா கால் பண்றா? ஹலோ ஹலோ பிரீதா, பாட்டி எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. கிருத்திகா, அது ஷர்லினுக்கு உன்னோட ரூம்ல இருந்து நெக்லஸ் கிடைச்சிருச்சா? நிஜமாவே அவ தேடி இருந்தா தானே அவளுக்கு கிடைச்சிருக்கும். என்ன சொல்ற நீ? எனக்கு புரியல. அதாவது பிரீதா, இந்த பொண்ணு எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. இவன் நிஜமாவே நெக்லஸ தொலைச்சிட்டாளா இல்ல நடிக்கிறாளானே தெரியல, இல்ல வித்துட்டாளான்னு தெரியல. ஆனா வீடு முழுக்க தேடுற மாதிரி நடிக்கிறா. அவ என்ன பண்ணான்னு தெரியுமா பிரீதா? அவனோட பர்சனல் கபோர்ட திறந்து செக் பண்ணிட்டு இருந்தா. இல்ல என்ன இதெல்லாம்? எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. பாசமா ஒருத்தங்க உனக்கு ஒரு gift கொடுத்தா அத சாதாரணமா தொலைச்சிருவியா? அது மட்டும் இல்லாம என்னோட நெக்லஸ நான் தொலைச்சிட்டா அவளோட நெக்லஸ நான் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்றா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஏன் மேலயே அவ பழிய போடுறா. அப்படின்னா அவளோட நெக்லஸ் கிடைக்கல, கரெக்டா? இல்ல, கிடைக்கல. வீடு முழுக்க தேடியாச்சு, எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, இருந்தாலும் கிடைக்கல. அப்புறம் இந்த மேடம் அவளோட ஃப்ரஸ்ட்ரேஷனை கிரீஷ் கிட்ட காட்டிட்டு இருந்தா. நான் சொல்றத நம்ப பிரீதா, இந்த பொண்ணு ரொம்பவே மோசமான கேவலமான பொண்ணு. ஒவ்வொரு விஷயத்திலயும் அவளோட பேச்ச மாத்திடுறா தெரியுமா? ஐ ஜஸ்ட் ஹேட். ஒன்னு சொல்லவா, என்னோட ரிஷப் அண்ணா எவ்வளவு நல்லவரா இருக்காரு, எவ்வளவு நல்ல மனசு அவருக்கு. ஆனா இந்த பொண்ணு இருக்காளே, கிருத்திகா போட்டிருக்க மாதிரி தான் இந்த நெக்லஸும் இருக்கு. ஆனா ஒருவேளை இது ஷர்லினோட தான் இல்லாம கூட இருக்கலாம். கிருத்திகா கிட்ட ஒரு வாட்டி இந்த நெக்லஸ பத்தி கேட்டுக்கலாம். அது சரி கிருத்திகா, அது வந்து உன்னோட நெக்லஸ்ல டைமண்ட் ஏதாவது இருந்துச்சா ஸ்ட்ரெயிட் லைன்ல? ஆமா, கரெக்ட். ஆக்சுவலி நீ போட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நீ கூட காட்டினே. அது ஒருவேளை அதுல ரெட் கலர்ல பீட்ஸ் இருந்துச்சா இல்ல ஒருவேளை இல்லையா? நான் சரியா நோட்டீஸ் பண்ணல. அட இல்ல, அதுல பீட்ஸ் இருக்குது பிரீதா. ஆனா அது முன்னாடி இல்ல, பின்னாடி இருக்கு. ஊக்கு இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கு. 2 பீட்ஸ் இருக்கு. அதாவது நீ சொன்னல அந்த கலர்ல இருக்கு, ரெட் கலர். ஆனா பிரீதா, எதுக்காக நீ இவ்ளோ டீடைலா கேக்குறேன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி அது மேடம், டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னார். அதோ நான் வரேன். கிருத்திகா, நான் பாட்டியை பாக்குறதுக்கு உள்ள போகணும். உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன், சரியா? பிரீதா, அது ரெண்டு பேட்ஸ் இருக்கும். நீ சொன்ன கலர்ல ரெட் கலர். எதுக்குடா அதெல்லாம் பண்ற? டேய் 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 நில்றா. அம்மா மாட்டே எனக்கு. ஐயோ காப்பாத்துங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ற? தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு என்னாச்சு? ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கரண் அப்படி என்ன பண்ணிட்டான்? இவனை கேளுங்கம்மா, இவனை கேளுங்க. கரண்,
நீ என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணலாமா, சும்மா விளையாட்டுக்கு கிண்டல் பண்ண, அதுக்கு போய் விளையாட்டுக்குன்னா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? இவன் மேலதான் தப்பு. இவனோட ஃபேனை பத்தி என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? நீ ரொம்ப ஹாட் அண்ட் சூப்பரா இருக்க, சிங்கிள் ரெடி டு மிங்கிளான்னு கேட்டிருக்கான். அவங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? அவங்க எல்லாம் என்னோட பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ்மா. ஆஃப் கோர்ஸ் நீ ஒரு பிசினஸ் மேன் பா. கரண், நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் ஒத்துக்கிறேன், உன் அண்ணன் ஹாட் அண்ட் ஹேண்ட்ஸமா இருக்கான். ஆனா சிங்கிள் ரெடி டு மிங்கிள்லாம் இல்ல, அத நீ புரிஞ்சுக்கோ. இவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. நான் மாமியார் ஆக போறேன். யா கரெக்ட், அதே நான் ரைமிங்கா சொன்னேன். இது எதுக்கு இவ்வளவு பெருசு? என்னத்த ரைமிங்கா நீ சொன்ன? உங்களுக்கு இதே வழக்கமாயிடுச்சு, எப்ப பார்த்தாலும் சின்ன விஷயத்தை பெருசாக்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு விஷயம்னு இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீ மட்டும் என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க 2 பேரும் டீ காஃபி ஜூஸ் ஏதாவது இல்ல குடிக்கிறீங்களா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் போய் ஒரு நிமிஷம் இருக்காங்க. பாட்டி வீட்ல இல்ல. எங்க போயிருக்காங்க? அவங்களுக்கு கால்ல ரொம்ப வலி அதிகமாயிடுச்சுப்பா. பிரீதா அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்கா. சில டெஸ்ட் ஸ்கேனிங்லாம் பண்ணணுமா. தட்ஸ் a good news. நான் இல்லாம அவங்க ஹாஸ்பிடல்லே போக மாட்டாங்க. ஆனா நீங்க பிரீதா கூட போயிருக்காங்கன்னா நல்ல விஷயம் தானமா? பாத்தியா, பாக்குறதுக்கு தான் சாதாரண பொண்ணு மாதிரி தெரியறா, ஆனா அப்படி இல்ல, ரொம்ப ஸ்மார்ட். பாட்டி இப்ப உன் மேல பாசம் வைக்க மாட்டாங்க, இப்ப அவ தான் பெட்டு, ரொம்ப நெருங்கிட்டா. ரிஷப், நீ உன் தம்பி சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காத. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. உன் தம்பி எல்லா பால்லையுமே சிக்ஸர் அடிக்கணும்னு பாக்குறான். எங்களுக்கு உன் மேல பாசம் இல்லன்னு நீ நினைக்கிறியா? நான் என்னைக்குமா அப்படி சொல்லிருக்கேன்? நான் உன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கேன்ப்பா. நீ என்னோட டார்லிங். இந்த வீட்டுல எனக்கு மட்டும் தான் பாசம் கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல. என்னை யாருக்குமே பிடிக்கல, எல்லாருக்குமே ரிஷப தான் பிடிச்சிருக்கு. நீ சினிமா டயலாகா எடுத்து விடுறா, உங்களுக்கு என் மேல எல்லாம் பேசமே இல்லன்னு. என்னப்பா, உன் அண்ணன் கிட்ட நான் பாசமா பேசவும் உனக்கு அப்படியே பொறாமை ஆயிடுச்சா? சரி வா, நான் உனக்கு பாசத்தை கொடுக்கறேன். வாடா என் செல்லமே. வா, நானும் உனக்கு கொஞ்சிடுறேன், அப்புறம் நானும் உன் மேல பாசம் காட்டலன்னு சொல்லிடுறேன். பாசம் காட்டியாச்சா? அதுக்கு நான் அநியாயத்துக்கு இப்படி எல்லாம் பாசம் காட்டக்கூடாது. ஒண்ணு பாசமே காட்ட மாட்டேங்கிறீங்க, இல்லன்னா பாசம் காட்டுறேன்னு எலும்பு இருக்கிறீங்க. எனக்கு எப்படி வலிக்க தெரியுமா? என்ன கரண், பாசங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெரி குட் ஃபார் ஹெல்த். கரெக்ட் தானே ரிஷப்? என்ன கிடைச்சதா? அது கிருத்திகா கிட்ட. ஐ அம் ஷூர் நீ கண்டிப்பா தொலைச்சிருப்ப ஷர்லின். ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் யூ. ஏ கூட வா. என்ன ஆன்ட்டி இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது? அப்படி என்னாச்சு? ரொம்பவே. கரீனாக்கா ஷர்லின் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன்? ஏன்னா ஷர்லின் அவங்க கொடுத்த நெக்லஸ தொலைச்சிட்டா. எந்த நெக்லஸ்? அதான் அந்த டைமண்ட் நெக்லஸ். கிருத்திகா கிட்ட இருக்கு அந்த மாதிரியா? ஆமா, அதேதான். நான் ஒண்ணு பண்றேன், இப்ப நான் அங்க போறேன். சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, நான் போய் அதை சரி பண்றேன். ஷர்லின் என்னோட வருங்கால மருமக, நான் அவளை காப்பாத்துறது என்னோட கடமை இல்லையா? நான் இப்படியே விட்டேன்னா கரீனாக்கா கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டாங்க. அம்மா எங்கம்மா போறீங்க? இருங்க, ஒரு வழி பண்ணட்டும். அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்களுக்கும் ஷர்லினை திட்ட உரிமை இருக்குல்ல. நீ என்ன கரண் பேசுற? அவ உன்னோட வருங்கால அண்ணி, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. என்ன ரிஷப், நீயே இவனை பாத்துக்கோ. சரி, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓ ஓ, நம்ம ஹைட்டான ஹீரோயின் வந்திருக்காங்க. அப்புறம் கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் தப்பிச்சு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஜாலியா வெளியே சுத்துறது? ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆனா இப்ப எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதாவது இன்னொரு தடவை நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னா என்ன காப்பாத்த நீங்க வருவீங்க. நீ தப்பா யோசிச்சுட்டு இருக்க. ஐ மீன், நிறைய பொண்ணுங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்க. நான் பிஸியா தான் இருக்கேன், என்னால வர முடியாது. நீ தப்பா யோசிச்சுட்டு இருக்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார். நானும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்ட் பண்ணுவியா நீ? ஆஃப் கோர்ஸ் சார். சரி சார், பை தி வே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க் யூ so much. You're the best. அது எனக்கு தெரியும். You're most welcome. ஓகே, இன்னொரு விஷயம். சமீர் வீட்ல இருக்கானா? சமீர் பத்தி ஏன் கேக்குற? இல்ல, அதாவது அவன் இருக்கான், வீட்ல தான் இருக்கான், அவனோட ரூம்ல இருக்கான். ஏன் அவனை பத்தி ஏன் கேக்குற? அது வந்து ரூம்ல போய் பாரு. சொல்லுங்க. எதுக்கு என்னோட இதய துடிப்பு இவ்வளவு வேகமா இருக்கு? ஏன் இப்படி ஆகுது? ஒருவேளை யாராவது கேட்டுட்டாங்கன்னா? சுமாரு சுமாரு, தயவு செஞ்சு சுமாரு. ஸ்ருதி, ஸ்டடி ஸ்டடி, ரிலாக்ஸ். எதுவும் ஆகல, எல்லாருக்கும் இது நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஓ காட், சமீரோட ரூம் வந்துருச்சே.
யாரும் என்ன பார்க்கல. சரி, இவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். இவன் ரூம்லயே இல்லையோ? இன்னொரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். Oh God. Oh. எனக்கு என்ன ஆகுது? இவனை பார்க்கணும்னு நான் துடிச்சிட்டு இருந்தேன். வீட்டுல இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியாவே இல்லை. அதனால தானே காரணம் சொல்லிட்டு இவனை பார்க்க வந்திருக்கேன். ஆனா இப்போ உள்ள போகாம வெளியிலேயே நிக்கிறேன். எனக்கு ரொம்ப வித்தியாசமா ஃபீல் ஆகுதே. என்னோட லைஃப்ல இப்ப நான் ஸ்டூபிடா பிஹேவ் பண்ற மாதிரி எப்பவுமே பண்ணதில்ல. ஆனா என்னோட ரெக்கார்ட்ல எனக்குன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில எந்த பையனையும் பார்த்து பேச தயங்கினதில்ல. அட, இவன் கிட்ட கூட இத்தனை நாளா நல்லா தானே நான் பேசிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு மட்டும் என்ன ஆச்சு? எனக்கு சமீர் கிட்ட பேசணும் போல இருக்கு. ஆனா இந்த ஃபீலிங்ஸ்க்கு நடுவுல எதுக்கு வெக்கம்லாம் வருதுன்னு தெரியலையே. இல்ல, ஸ்ருதி எப்பவும் வெக்கப்பட மாட்டான். ஆனா இப்ப ஏன் வெக்கப்படுறேன்? நான் வெக்கப்படக்கூடாது. ஹாய். 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 நீ உள்ள வா, நான் உங்ககிட்ட ஒன்று காட்டணும். நீ அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவ. கம் இன் சார், கம் இன் சார். நான் பிரீத்தா என்கேஜ்மெண்டோட ஃபோட்டோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு ஃபோட்டோவில் நீ ரொம்ப ஃபன்னியாக இருந்த. திடீர்னு டேர்ன் பண்ணிட்டேன். நீ என்னால் ஆல்மோஸ்ட் விழுந்திருப்ப. உனக்கு அடிபட்டிருக்கலாம். நீ தயவுசெய்து இந்த விஷயத்துக்காக என்னை திட்டாத. ஐ நோ, நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன், சின்ன தப்பு. நீ நீ இந்த விஷயத்துக்காக என்கிட்ட சண்டை போடாத. நான் இதுக்காக உன்கிட்ட சண்டை போட போறேன்? உன் மேலதான் எந்த தப்பும் இல்லையே. என் மேலதான் தப்பு இருக்கு. வாட்? நீ என்ன சொன்ன? அது என்னன்னா, நான் உனக்கு பின்னாடி இப்படி ஓட்டிட்டே நடந்தனா, அதான் நமக்கு நடுவுல ஸ்பேஸ் இல்லாததுனால நீ பின்னாடி திரும்பும் போது என்னை இடிச்சிட்ட. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். டிஸ்டன்ஸ்ல நடந்திருக்கணும். அதான் சொல்றேன். ஐம் சாரி. அது 2 நாள் ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தால, அதுல உன் மைண்ட் கொஞ்சம் பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ சாதாரணமாலாம் சாரி கேட்க மாட்டியே. நீ முன்ன மாதிரி இல்ல ஸ்ருதி. அட, ரோட்ல யாராவது உட்கார்ந்து இருந்தாலோ பான் வித்தாலோ, அது இல்லாம போலீஸா இருந்தாலும் யார் என்ன தப்பு பண்ணாலும் எல்லா அப்படியும் ஏன் மேல போடுவேன். ஆனா இன்னைக்கு நீ சாதாரணமா என்கிட்ட சாரி சொல்ற. ஒரு நிமிஷம். இது வரைக்கும் உன்கிட்ட நான் ரூடா பேசினதுக்கெல்லாம் 1000 டைம்ஸ் நான் உன்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னைக்காகவும் கேக்குறேன். இன்னைக்காக நீ சாரி சொல்லாத. இன்னைக்கு என் மேலதான் தப்பு. சோ ஐ எம் சாரி. சமீர், நீ ரொம்ப நல்லவன். அதுக்காக என்னோட சாரி நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் தான் சொல்றேன்ல, that I am sorry. இல்ல ஸ்ருதி, உன்னோட தப்பு இல்ல, என்னோட தப்பு தான். ஐ எம் சாரி. நீயே பார்த்தல, நீ ஆல்மோஸ்ட் விழுந்திருப்ப. உனக்கு அடி கூட பட்டிருக்கலாம். என் மேலதான் தப்பு இருக்கு, அதனால ஐ எம் சாரி. சமீர், நான் சொல்றது உனக்கு ஏன் புரியல? நான் தான் சொல்றேன்ல, உன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு. என் மேலதான் தப்பு இருக்கு. ஐ எம் சாரி. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இல்ல, உனக்கு என்ன வேணும்? நீ ஸ்டூபிடா பேசுறதெல்லாம் நான் ஏத்துக்கணுமா? உலக ரவுண்டாலாம் இல்ல, ட்ரையாங்கிள் ஸ்கொயர்ல தான் இருக்குன்னு சொன்னா நான் ஏத்துக்கணுமா? சொல்லு, நான் ஏத்துக்கணுமா? ஏத்துக்க முடியாதுல. நான் ரொம்ப ஜென்டில்மேன் ஸ்ருதி. ஐ எம் சேயிங் சாரி, தட்ஸ் இட். எதுக்காக என்கிட்ட சத்தமா பேசிட்டு இருக்க?
ஏன் முன்னாடிலாம் சத்தமா பேசுற வேலை வச்சுக்காத. எனக்கும் சத்தமா பேச தெரியும். அதனால உன்கிட்ட சத்தமா சொல்றேன். உன் மேல எந்த தப்பும் இல்ல. என் மேலதான் தப்பு இருக்கு. ஐ அம் சோ சாரி. ஓகேவா? நீ சத்தமா சொல்றதுனால என்ன ஆக போகுது? என்ன ஆன்ற? என் மேல தப்பு இருக்குன்னு சொல்றல, ஐ அம் சாரி. உனக்கு ஒருவேளை அடிபட்டு இருக்கலாம். ஐ அம் சாரி. என்ன நீ இப்படி இருக்க? நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிற. என் மேல தப்பு இருக்கு. ஐ அம் சாரின்னு சொல்றேன்ல. நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும் ஸ்ருதி? என் மேல தான் தப்பு இருக்கு. ஐ அம் சாரி. இட்ஸ் மை மிஸ்டேக். ஐ அம் சாரி. How sweet. இவ்ளோ கியூட்டான சண்டைய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நீ ஒரு பைத்தியம், அதே மாதிரி நீயும் ஒரு பைத்தியம். நான் ஒன்னு சொல்லவா? நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப கூலா இருக்கீங்க. கூல். ராக்கி ஆண்டி, அது திடீர்னு எனக்கு ஒரு வேலை ஞாபகம் வந்துருச்சு. அத நான் மார்க்கெட்க்கு போகணும். நிறைய திங்ஸ் வாங்கணும். என்னோட வீட்ல என் ரூம பெயிண்ட் பண்றாங்க. சோ பெயிண்ட் வாங்கணும் ஆண்டி. என்னன்னா நாங்க நிறைய வாங்கணும். அதான். பெயிண்ட் வாங்க என் வீட்டுக்கு வந்திருக்க? இல்ல எங்க வீட்ல உனக்கு பெயிண்ட் விக்கிறாங்களா? இல்ல, யூ பெயிண்ட் வாங்க நான் மார்க்கெட் போனோம் ஆண்டி. நான் வரேன். பாய். இவளுக்கு என்ன ஆச்சு ஸ்ருதி? நில்லு சமீர், நீ எங்க இவ்வளவு அவசரமா போற? நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. பெயிண்ட் பிசினஸ் எப்ப ஆரம்பிச்ச? சொல்லு. நானா? இல்லையா? ஆனா இப்பதான் ஸ்ருதி சொல்லிட்டு போறாளே. அவ பெயிண்ட் வாங்க வந்தேன்னு தானே சொல்லிட்டு போனா. அதுவும் உன்கிட்ட. பெயிண்ட் எங்கப்பா இருக்கு? காட்டு. பெயிண்ட் எங்க? அது வந்து மார்க்கெட். நான் வந்துடுறேன். ஐயோ சமீர் நில்லுப்பா, நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்ல. சமீர், சமீர் நீ எங்க போ? ஒரு பக்கம் கரீனாக்கா, அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க கோவம் கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு ஸ்ருதி இருக்கா. கியூட்டா இவ பண்ற செயல்களால என்னோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க ரெண்டு பேரோட ஜோடியும் ரொம்ப நல்லா இருக்கு. கடவுள் இவங்களுக்காக என்ன யோசிச்சிருக்காருன்னே தெரியல. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எது யோசிச்சிருந்தாலும் அது சரியாதான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. கொஞ்சம் கூட கால அழுத்தத்தை தராதீங்க. சரிம்மா. ஹாய் ஸ்மார்ட் பாட்டி. ஹாய் ஹேண்ட்ஸம். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். என்ன டாக்டர், என் பாட்டி ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லையா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சு. இங்க பாரு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா இவ என்னோட டாக்டர். நீ இவள எதுவுமே சொல்லக்கூடாது. அட வலி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த. ஏஜ் ஆயிடுச்சுல, ப்ராப்ளம் இருக்கதா செய்யும். உங்களுக்கு சில பேரை சரியா புரிஞ்சுக்க முடியல, அதுவும் ப்ராப்ளம் தான். அப்படியா? இல்ல, அதாவது மனுஷங்க எப்படிப்பட்டவங்கங்கறத என்னால ஈஸியா கணிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ எல்லா விஷயத்திலுமே பெஸ்ட் தான் இல்ல? சரி வாங்க. சரி வாங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு நிஜமாவே. சரிப்பா, வந்தாச்சு. என்ன கொஞ்சம் வாஷ்ரூம்க்கு கூட்டிட்டு போமா? சரி வாங்க வாங்க. இந்த பொண்ணு எவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்காப்பா. போச்சுரா. என்ன பேக்ல இருந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரே கீழே விழுந்திருக்கு. நெயில் பாலிஷ், சானிடைசர். அட என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல இது பர்ஸா இல்ல ஏதாவது மூட்டையா இவ்வளோ இருக்கு? சரி இது என்னது? இது ஷர்லினோட நெக்லஸ்ல. இது தொலைஞ்சு போனதாச்சே. இது இது எப்படி உன் கைக்கு வந்தது? உனக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து இது ஷர்லினோட நெக்லஸ் தான். ஆனா இது எனக்கு பிருத்வி என்னையும் பாட்டியையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வந்தார்ல, அப்போ இந்த நெக்லஸ் அவரோட கார்ல கீழே இருந்ததை பார்த்தேன். இப்போ நானும் குழப்பத்துல இருக்கேன். எனக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த நெக்லஸ் எப்படி அவரோட காருக்கு போச்சு? இத பாக்கும்போது ஷர்லினோடது மாதிரி தான் இருக்கு. இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுச்சு.
நான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்லுவேன்ல, ஷர்லினுக்கும் பிருத்விக்கும் நடுவில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. அவங்களுக்குள்ள என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, இன்னைக்கு அதை நிரூபிக்கிற மாதிரி ஆதாரமும் கிடைச்சிருச்சு. நீ நிறுத்துறியா ப்ளீஸ்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட. கரண், நீ ஆக்சுவலி என் மேலதான் தப்பு இருக்கு. இந்த நெக்லஸ் பிருத்வியோட கார்ல கிடைச்சதுன்னு நான் சொல்லியிருக்கவே கூடாது. நான் சொன்னதும் உனக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. அவருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்க, அவ கூட சம்மதம் இருக்கு, இவ கூட சம்மதம் இருக்குன்ட்டு. அவருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஐ நோ நடந்திருக்க விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா ஐம் ஷூர் பிருத்வி கிட்ட கண்டிப்பா சாலிடா ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப இருக்கும். நல்ல விஷயம் தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவன் மேல உனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா இப்படி பேச மாட்டல்ல. வழக்கமா நீ அவனை அது எப்படி சொல்றது, அவன் பிளைண்ட் ட்ரஸ்ட் பண்ணுவல, அவன் நல்லவன் சொல்லுவ. இப்போ ஆதாரம் கிடைச்சிருச்சு பாரு. நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. டவுட் இருக்குன்னு சொன்னேனா? அட, மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கு, அதுக்கு டவுட்னு அர்த்தமா என்ன? நீ இருக்கியே, ஆக்சுவலி நான் பிருத்வி கிட்ட அப்பவே கேட்டிருக்கணும் இந்த நெக்லஸ் எப்படி உங்க காருக்குள்ள வந்துச்சுன்னு. விடு, நான் இப்பவே அவர்கிட்ட கேக்குறேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஏய், நீ இப்படி அவசரப்படாத. நீ இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் இப்ப சொல்ல தேவையில்லை. அதுவும் பிருத்வி கிட்ட சொல்லவே கூடாது. இங்க பாரு, முக்கியமான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் இதை யார்கிட்டயுமே சொல்லாத. பிருத்விக்கும் ஷர்லினுக்கும் நடுவுல கண்டிப்பா என்னமோ நடக்குதுன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ப்ளீஸ். ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் இல்லாம. ப்ளீஸ் பிரீதா, என் ஃப்ரெண்ட்ஷிப்ல உனக்கு நம்பிக்கை இருந்தா, என் மேல நம்பிக்கை இருந்தா, கிவ் மீ a chance sometime. பிருத்விக்கும் ஷர்லினுக்கும் நடுவுல என்னமோ இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஆனா ப்ளீஸ் இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. இந்த நெக்லஸ் பிருத்வி கார்ல இருந்து கிடைச்சிருக்குன்னு. ஓகே, ஜஸ்ட் கொஞ்சம் டைம் கொடு.